ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிடுவது உறுதியாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்போம். ராஜா, ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடுறது உறுதியாகிடுச்சா? இதுக்கு ஆதரவு அளிக்கிறது தொடர்பா தேமுதிகவின் முடிவு என்ன? ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டவுடன் திமுக, அஇஅதிமுக ஆகிய கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை களமிறக்கின. அவர்கள் வேட்புமனுவும் தாக்கல் செய்துவிட்டனர். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக யார் நிறுத்தப்படுகிறார், அங்கு எந்த கட்சி போட்டியிடுகிறது, பாரதிய ஜனதா போட்டியிடுகிறதா அல்லது தேமுதிக போட்டியிடுகிறதா என்று பல்வேறு யூகங்கள் எழுந்து வந்தன. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து ஆதரவு தருமாறு கோரியிருந்தார். இந்நிலையில் அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. மேலும் அதற்கு தேமுதிக அந்த கட்சிக்கு அந்த கூட்டணியில் உள்ள தேமுதிக ஆதரவு கொடுப்பதாகவும் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இதற்கான அறிவிப்புகள் இன்னும் சில மணி நேரங்களில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜா, ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடுவது உறுதியாயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்படின்னா அங்கு வேட்பாளராக யார் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது? பாரதிய ஜனதாவின் சார்பாக ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக 3 வேட்பாளர்களுடைய பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. அதாவது பாரதிய ஜனதாவை சேர்ந்த லலிதா குமாரமங்கலம் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த அக்கட்சியின் திருச்சி மாவட்ட தலைவர் திரு சுப்பிரமணியன் மற்றும் நடிகர் நெப்போலியன் சமீபத்தில் பாரதிய ஜனதாவில் இணைந்த நெப்போலியன் ஆகியோர் திமுகவில் இருந்து விலகி அங்கு பாரதிய ஜனதாவில் இணைந்த நெப்போலியன் ஆகிய இந்த மூவரில் ஒருவர் அங்கு வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்று தெரிகிறது. அதற்காக தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது. ஆனால் அதிகமாக அங்கு சுப்பிரமணியன் தான் போட்டியிடுவார், அவருக்கு தான் வாய்ப்புகள் அங்கு அதிகமாக உள்ளது என்று தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இன்னும் இன்றே அதற்கான வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா அங்கு அந்த வேட்பாளரை அறிவித்து அவர் இன்றே வேட்புமனுவும் தாக்கல் செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடுவது உறுதியாகிவிட்ட நிலையில் வேட்பாளர் இன்று இறுதி செய்யப்படுவார் என்று எமது செய்தியாளர் ராஜா சொல்ல கேட்டோம்.